வைத்தியகி, எப்படி இருக்க? இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கோம். என்ன ஊருக்கு போறீங்களா? ஏன் அதுக்குள்ளே ஊருக்கு போகிறதுக்கு? உங்கள் பாட்டின்னு வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் நாங்கள் எப்போ ஊருக்கு போகிறோன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே மாமாவும் உங்கள் அப்பா அவங்களும் போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் நான் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எதுக்கு ஒன்றா ஊருக்கு போக சொன்னாங்க? நான் வந்து கேட்குறேன். எல்லாம் எங்கே? எல்லாம் வீட்டு உள்ளார தான் இருக்காங்க. சரி சரி, இந்த வரேன், வந்து கேட்குறேன். அதெல்லாம் நீங்களாம் ஊருக்கு போகணும். நீங்களாம் இங்கே தான் இருக்குன்னு, நீ ஊருக்கே போகணும். அப்போனா உங்கள் பாட்டிகிட்ட சொல்லுங்க, ஊருக்கு எப்போ போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த பாட்டிக்கு என்ன வந்துச்சு? அது ஊருக்கு போகிறோண்டா போக வேண்டியது தானே. உங்களை எதுக்கு ஊருக்கு போக சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன். அந்த இவருக்கு நம்மள ஊருக்கு போக சொல்கிறதுக்கு பிடிக்காது. போய் அந்த பாட்டியை போய் சத்தம் போட்டோம். வீட்டு உள்ளார போயிருக்காரு, போட்டோம். நம்ம போகக்கூடாது. போனால் யார் சொன்னாண்டு அந்த பாட்டி நம்மள்டே சண்டைக்கு வந்தாலும் வந்துடும். என்ன சரி, ஊடெல்லாம் பிடிச்சிருக்கா? வாங்க தம்பி, வாங்க. வா தம்பி, ஊடெல்லாம் பிடிச்சிருக்கடா. நீ வேலை பார்த்துருக்க ரொம்ப. அந்த வீட்டுக்கு குச்சி ஊடா கிடந்தது எம்ட்ட அழகாக வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமாப்பா? 20,000 போல செலவு பண்ணியிருக்கேன். ஏன்ப்பா இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்க? அட்வான்ஸ் எல்லாம் கழிச்சுக்கிட்டியா? அவங்க கழிச்சுக்க தான் சொன்னாங்க, அண்ணன் கழிச்சுக்க சொன்னாங்க. நான் எல்லாம் வேணான்ட்டேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா வைவாலப்பா. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்கள் போய் சொல்ல போறீங்க? இல்லைப்பா, நான் ஏன் சொல்கிறேன்? அப்போ எப்படி தெரிய போகுது? இவ்வளோ காசு செலவு பண்ணதுனால தான் வீடு வீடாக இருக்குது. முதல் தண்ணி ஊற்றிச்சு, குச்சி வீடால இருந்துச்சு. நான் சீட்டெல்லாம் நாளாக போட்டிருக்கேன். ஆமாம் தம்பி, அதனால தான் வீடு வீடாக இருக்குது. அழகாக வேலை பார்த்துருக்கீங்க தம்பி. சூப்பராக இருக்குது வீடு. சீட்டெல்லாம் போட்டு காசு செலவழிஞ்சு தான் இருந்திருக்கோம். அவ்வளோ காசு அதிகம் பணம் தான் போட்டு செலவு பண்ணியிருக்கீங்க. வீடு அழகாக ஆக்கியிருக்கீங்களா தம்பி? பணம் என்ன செய்கிறது? பணம் செலவு பண்ணால் தான். ஏன் தம்பி நீங்கள் வர வேஸ்ட்டாக மட்டும் காசு போட்டு செலவு பண்ணியிருக்கீங்க? பரவாயில்ல. ஏன்டா இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி வீட்டை இது பண்ணியிருக்க? வேறு எங்கேயாவது வீடு பார்க்கக்கூடாது? வேறு வீடே கிடைக்கல பாட்டி, என்ன செய்கிறது? கிடைக்கிறதுக்கு இந்த வீடு ஒன்று தான் இருந்துச்சு. அதான் வேலை பார்க்கணுன்னு சொல்லி தான் அவங்க யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்தாங்க, வாடகைக்கு விடாமல். நான் கேட்டு வாங்கி நான் வேலை பார்த்து வச்சுக்கிறேன்னு வச்சுருக்கேன். ஏய் பட்டு, போய் தம்பிக்கு பால் ஊற்றிட்டு வந்து கொடு. பால் கச்சிட்டோம்ல, எடுத்து வந்து கொடு. வேணா பீ எடுத்துட்டு வா. பாலில் வேணா காப்பியாக போட்டுட்டு வாங்க. காப்பி போட்டுட்டு வரேன் தம்பி. வெளியே போய் தான் போட்டுட்டு வரேன். நான் போட்டுட்டு வரேன் தம்பி. ஆமாம், இங்கே உள்ளார வர போட முடியாது. சும்மா அங்கே படுத்துக்க மட்டும்தான் இடம். ஒரு ரூமு வர கிடையாது தான். இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களாம் படுத்துக்கணும். ஆமாம் தம்பி, ஒரு ரூமு வர இல்லாத வீட்டுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கீங்களே. எல்லாம் நீங்கள் உட்காந்து கும்மா அடிக்கிறதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கான். பாட்டி என்ன இப்பெல்லாம் பேசுகிறீங்க? இப்பெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் பாட்டிக்கு நாங்களாம் இருக்கிறதே பிடிக்கல தம்பி. ஊருக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கிறோம் தம்பி. இன்றைக்கி இந்த புது வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகணுன்ட்டு இருக்கோம் தம்பி. அதெல்லாம் போவேண்ணா, எல்லாரும் இருங்க. உங்களுக்காக தான் அந்த வீட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன் போடுறேங்கிறீங்க? ஏண்டா அது வந்து 1 மாதமாச்சா? போட்டோமே, போனாங்கிற பாட்டி. அது இருக்கிறதுனால உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறேன். நீ பட்டம் இருக்க போகிறா, அது பட்டம் இருக்க போதுவா? நீ அதில் போங்கிற. அதெல்லாம் போகலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாது. நல்லா சொல்லுங்க தம்பி பாட்டிட்டே. எங்களை போங்கிறாங்க. அதெல்லாம் போவேண்ணா. அவங்களாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒன்றுமே. நீங்கள் இருங்க. அவங்க பட்டம் இருக்க போகிறாங்க, நீங்கள் பட்டம் இருக்க போகிறீங்க. அப்புறம் என்ன? ஏண்டா வீட்டில் படுக்கலாம் இடம் இருக்காடா? அதுக்கு தான் சொன்னேன். அவங்க படுத்துக்குவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. நீ வேண்டாம் வீட்டு உள்ளார படுத்துக்கோ. அவங்களாம் வெளியே வர படுத்துக்குவாங்க. அந்த வீட்டில் படுத்துக்கல. எங்கள் வீட்டில் அப்படி தானே படுத்துவாங்க. நாங்கள் வெளியவும் ஒரு வீட்டு இந்த குச்சி விட்டு உள்ளாரையும் அதெல்லாம் அவங்க படுத்துவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியில்ல பாட்டி. நீங்கள் பட்ட பேசாமல் இருங்க. உங்களுக்கு 2 சோறாக்கி கொடுக்குறதால கையாக்கி கொடுக்குறதால அதை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்குன்னு. அதில் ஊருக்கு போன்றலாம் சொல்லக்கூடாது. இவன் என்ன அப்படி சொல்கிறான்? நான் சொல்லப்பா, ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதை எப்போ வேண்டாலும் இருக்கட்டும். 1 மாதம் என்ன, 1 வருஷம் இல்லை, 12 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் அதான் இருக்கட்டும். நான் சொல்லவே இல்லைப்பா. அதான் இங்கே எதுவுமே சொல்லக்கூடாது. இங்கே பேசாமல் இருங்க. அப்படி போடுங்க சாக்காண்ணா. பட்டு தம்பியை பற்றியா? அப்பா நீங்கள் சொன்னீங்களா? இல்லைப்பா, நானும் சொல்ல. பாட்டி நீங்கள் எதுவுமே அதோட சொல்லக்கூடாது.
பேசாமல் இருக்கணும். அது இருக்கட்டும் வரைக்கும் இருக்கட்டும். பட்டு தம்பியை வச்சா வைத்தியக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாரு. அம்மா ஏன் வைத்தியக்கு மட்டும் வெளியே நிற்கிது? அவன் சும்மா காத்தோட்டமாக நிற்கிறா தம்பி. இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போயிருக்கா? இவனோட ஊருக்கெல்லாம் போவானா அப்படி இப்படிங்கிறான். ஐயோ ஐயோ, எப்படியாச்சும் போய் தொலைஞ்சிட்டோம். இங்கே இருந்து தொலைஞ்சிட்டோம். நம்மளுக்கு என்ன, நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நம்ம ஊருக்கா பார்க்க போவோம். இவ்வளோ எப்படியாவது போகிறாளுவோ போகாமல் இருந்து தொலைகிறாளுவோ, நமக்கு என்ன. சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். தம்பி இந்த வெளியே காப்பி போட்டு தரேன் வாங்க. சரி காப்பி வேணாங்கிறேன். சரியா அக்கா கொடுத்தீங்களா? சீதா அக்காவுக்கு காப்பிலாம் போட்டு கொடுத்தீங்களா? அண்ணனுக்கு பையனுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தோம் தம்பி, கொடுத்தோம். தம்பி காப்பிக்கு சக்கரைலாம் கரெக்டாக இருக்கா தம்பி? கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது. ஏன் வைத்தியகிக்கு காப்பிலாம் போட தெரியாதோ? நீ போட தெரியுமே, காப்பி மட்டும் போடுவேன். போடுவா தம்பி, காப்பி மட்டும் தான் போடுவா, வேறு ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அடுத்த ட்ரிப்பு நான் வந்தேன்னா நீ தான் காப்பி போட்டு கொடுக்கணும் எனக்கு. சரியா வைத்தியகி? சரி போட்டு தரேன். தம்பி சொல்லிட்டு பாரு, தம்பி ஒரு ட்ரிப்பு வரும்போது நீ தான் காப்பி போட்டு கொடுக்குற. நான் காப்பி போட்டு கொடுக்குறேன் அத்தை. யாரும் ஊருக்கெல்லாம் போவேனா? அம்மாலாம் இருக்க சொல்லுங்க. சரி தம்பி, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, யாரும் போகாது, இருக்கங்க இங்கே தான். வைத்தியகி போகாதில்ல? அதெல்லாம் போகிறப்ப நான் மட்டும் எப்படி போவேன்? நானும் தான் இங்கே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தான் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப பிடிச்சிருக்காங்க இடம்லாம். அப்போ இங்கேயே இருந்துடு. ஆமாம் தம்பி, இங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுன்ட்டு என்னை கூப்பிட்டுட்டு கிடப்பா. நான் வேலை பார்த்துட்டு போக முடியல. அவளுக்கு இந்த இடம் தான் இங்கே உள்ள இடம். ஊர் எல்லாம் பிடிச்சிருக்கான் அவளுக்கு ரொம்ப, அவங்க ஊரோட. அப்புறம் என்ன, இங்கேயே இருந்துட வேண்டியது தான். நான் சுற்றி காட்டுறேன், என் கூட வா. ஹாய், உங்கள் கூட வந்தால் சுற்றி காட்டுவீங்களா? ஏன் சுற்றி காட்ட மாட்டேன், காரில் அழைச்சி போகிறேன் வா. நாளைக்கு அழைச்சி போகிறேன், காரில் வா. பாரு தம்பி அழைச்சி போகிறேங்குது, போயிட்டு வாடி. தம்பி கூட போய் சுற்றி பார்த்துட்டு வா, இந்த ஊர்லாம் எப்படி இருக்குண்டு. கண்டிப்பாக நாளைக்கு அழைச்சிட்டு போனேன் நீங்கள். கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன், இப்போயே அழைச்சிட்டு போவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி போக முடியாது. நாளைக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன். தம்பி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதே சொல்லிகிட்டு இருப்பா. நாளைக்கு ரெடியாக கிளம்பி இருப்பா. கிளம்பி ரெடியாக இறுதி வைத்தியக்கு நாளைக்கு நான் உன்னை கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன். சரி காப்பியை குடிங்க, ஆறி போக கட்டியும். ஹாய், வைத்தியக்கு நல்லா பேசுது என்கிட்ட. இப்போ காப்பி சூடு ஆறாகிட்டு குடிக்கணுமாம்ல? குடிக்கிறேன். பழகித்தான் பேசுவா தம்பி, நல்லா பேசுவா. வினோத்து வா வினோத்து, காப்பி குடிக்கிறியா? ஆமாக்கா, உங்களுக்கு காப்பிலாம் கொண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டோல, குடிச்சிங்களா நீங்கள் அண்ணன் மணிகண்டெல்லாம்? குடிச்சேன் எல்லாருக்கும் கொண்டு வந்தா கொடுத்துச்சுவா, குடிச்சேன்ப்பா. அது நான் இப்போ தான் வந்தோடனே காப்பி போட்டு வந்து கொடுக்குதுவா. சரி குடி. காப்பியை குடிச்சிட்டே பேசுங்க. வைத்தியக்கு காப்பி குடிச்சிட்டு தான் பேசணுமா நான்? அதுக்கிட்ட காப்பியை குடிச்சிட்டு பேசுங்கங்குது. காப்பியை குடிச்சிக்கிறேன்க்கா. ஏ அப்பா, காப்பி ஒன்று குடிக்க சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பேருக்கு. வைத்தியகிக்கு ஒன்று பிடிக்குமா ரொம்ப? ஆமாக்கா, எனக்கும் வைத்தியகி பிடிக்கும், வைத்தியகிக்கு என்ன பிடிக்கும். என்ன இப்படி சொல்கிறான்? என்னக்கா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை வினோத்து, என்ன ஒன்றும் இல்லை, நீ காப்பியை குடிங்க. காப்பி சூடாக இருக்குல்ல தம்பி? சூடாக தான் இருக்கு. காப்பி சூடாக ஆகட்டும், குடிச்சிட்டு அப்புறம் பேசு வினோத்து. சரிக்கா.